அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ஆர்ட் ஆஃப் ரீடிங்கை பற்றிய கண்டினியூவேஷனை பேசுகிறேன். சில விஷயங்களை உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தோடு கலந்து சில விஷயங்கள் சொல்லும்போது டைவர்ட் ஆகாதீங்க. மறுபடியும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய விளைவெடுத்துங்க. தி எஃபெக்ட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ரீடிங், த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ரீடிங். அப்போ சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தோடு கலந்து மற்றவங்களுடைய அனுபவத்தையும் கலந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்ட் ஆஃப் ரீடிங்க்கும் நியூரோ சயின்ஸ் படி ஓரளவுக்கு நான் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறபடியும், ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்ஸில் கொஞ்சம் தெரிஞ்சபடி, ஆர்ட் ஆஃப் லிங்க்கும் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸஸ்க்கும், ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கும் மரபணு தத்துவங்களுக்கும், ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கும் நியூரோ சயின்ஸுக்கும், இந்த எல்லா விஷயத்துக்கும் கருவியாக இருப்பது மூளை. அந்த மூளைக்குள்ளே இருக்கிற கடைசியில் நியூரான்களுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ. இவ்வளோதான். இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் சொன்ன பிறகே நீங்கள் எல்லாமே ஃபிசிக்கலாக புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. when you are going through the processing the book reading, the whole things which you are observing from the book, that's outside the book physically, it would register in the brain automatically according to the full concentration, that is in the meditative state of concentration, that is in the transcending space of concentration from the outside. And when you are receiving or observing or learning or studying or hearing or seeing or recollecting or interacting or arguing anything according to that, with plus everything should be on the basis of without any predomination. When you are arguing anybody else, that argument must be on the basis of, that is argument should be on the basis of scientific manner and data manner and proper mathematical manner. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பேசினாலும் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு இமோஷனல் ஏரியா போயிடும். வெறும் உணர்ச்சிக்கு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த டிபேட்ஸில் கத்துறாங்கல்ல, ஒருத்தர் பேசிட்டு தான் சார் இன்னொருத்தர் பேசணும் அப்படின்றதே மிஸ் ஆகிடும். இது மாதிரி ஆர்ட் ஆஃப் லிவிங்களுடைய ரகசியத்தையும் அதனுடைய ஃப்ரூட்ஸையும் பெரிய உலகத்தையே கட்டி காத்துடலாம்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அதே இடத்துல ஹவு யூ டூ ஆர்ட் ஆஃப் ரீடிங், அதுக்கு கருவி 100%, 500% சயின்டிஃபிக்காகவும் சரி, நேச்சுரலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மூளை மட்டும்தான். மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரான்கள் மட்டும்தான். அந்த நியூரான்கள் இருக்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். டிஎன்ஏ மட்டும்தான். டிஎன்ஏயை மறுத்துட்டு நீங்கள் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் புரிய வேண்டியது, டிஎன்ஏன்றது ஒரு மேஜிக்கல் கோயின்சிடென்சியல் சிங்க்ரனாசிட்டின்னு தீபக் சோப்ரா சொல்வார். அது எப்படின்னா, அது ஒரு பெரிய, அதை நீங்கள் எந்த இலக்கணத்துக்குள்ளையும் கொண்டு விட முடியாது. பட் அதனுடைய சிங்க்ரனாசிட்டி பிட்வீன் 1 and 2, அதான் ஒரு தடவை அடிக்கடி சொல்லுவார், பார்த்துருக்கேன். எவ்ரி செல்ஸ் ஸ்பீக்ஸ் டுகெதர் அண்ட் டான்ஸ் டுகெதர்ன்ற மாதிரி சொல்லுவார். ஒவ்வொரு செல்களும் பேசுகின்றன. எப்படி பேசுகின்றன? பிகாஸ் ஆஃப் வித் சினாப்சிஸ். அதாவது ஒரு நியூரான்லேருந்து
இன்னொரு நியூரானுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மாதிரி ஸ்னாப்சிஸில் அப்படி போகும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்னாப்சிஸ் அல்லது டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு போடுங்க, அல்லதுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு போடுங்க. எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படியே பளீர்னு ஒரு லைட்டு மாதிரி அடிக்கும். அது எப்படி வந்து நீங்கள் உள்வாங்குகின்ற ஒன்றும், ஏன்னா இது ரீடிங் என்னான்னு புரியணும். கண்ணால் பார்க்கிறீர்கள், காதால் கேட்கிறீர்கள். இந்த இரண்டுமே ஆக்சிபிட்டல் லோப் ஃப்ரண்டல் லோப்புக்குரிய ப்ராசஸான ஒரு குறிப்பிட்ட நியூரான்களில் பதிவு செய்கிறது இல்லையா? அப்படி பதிவு செய்யும் போது வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் இருந்து பதிவு செய்கிற ஒன்று தான் நீங்கள் எவர்டாம் மெமரிக்கு போகுன்ற மேத்ஸை பிடிச்சிக்கிறணும். அதாவது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். வித்தவுட் ப்ரிடாமினேஷன் போது தேர் ஒன்ட் பி எனி டிஸ்லொகேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடக்கூடாது. அப்படி பார்க்குற, கேட்குற, பேசுகிற, சிந்திக்கிற எல்லாமே உள்ளே போய் மூளையில் பதிகிறது. எப்படி படிக்கிறது? அப்போ புக்கை படிக்கும்போது அப்போ என்ன கேட்பீங்க, எப்படி சார் புக்கு படிக்கிறதுன்னு அடுத்து கேட்குறாங்க. உங்களுக்கு பிடித்த, உங்களை ஈடுபட செய்கின்ற, உங்களுடைய மரபணு திறனுக்குரிய இந்த பிடித்த என்ற வார்த்தைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிடிக்கணும். நீங்கள் உட்காந்து படிக்கும்போது இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிடிக்கணும். படுத்துக்கிட்டே படிச்சிடக்கூடாது. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நல்லா படிக்க வரணும், எனர்ஜி இருக்கணும். டைம் பாயிண்ட் ஆஃப் வியூ, டைம் மேனேஜ்மெண்ட் படியும் சரியாக இருக்கணும். அதுக்காக இரவெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது இந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங்க்கு முன்னால் பேஸ் வந்து 3 மேனேஜ்மெண்ட்ஸ் பக்காவாக இருக்கணும். சேர்த்துக்கங்க. இது ஏன்னா புக்கை படிச்சிட்டாங்கள அதுக்கு 3 மேனேஜ்மெண்ட்ஸ் மிக முக்கியம். அதோட +2 மேனேஜ்மெண்ட்ஸ் அதையும் நான் சொல்லிடுறேன், பதிவு பண்ணிடுறேன். நீங்கள் எடுக்கவங்க எடுத்துங்க, எடுக்காட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாடி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த பாடி மேனேஜ்மெண்ட்டை எப்படி சேர்த்துக்கணும்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கணும். ஆமாம், அந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டும் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டும் சரியாக இருந்தால் தான் பாடி மேனேஜ்மெண்ட் சரியாக வரும். அது தனியாக நான் பேசுகிறேன். அந்த பாடி மேனேஜ்மெண்ட் எப்போ சரியாக இருக்கும், அதாவது வித்தவுட் டிஸ்கம்ஃபர்ட் இன் த பாடி ஃப்ரம் இங்கேருந்து கீழே வரைக்கும். ஒருத்தருக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னால் படிக்க முடியுமான்னு பாருங்கள். சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக கூட படிக்க முடியாது. உட்கார்றதில் உங்களுக்கு வந்து சரியாக உட்காரலைன்னா படிக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ அந்த பாடி மேனேஜ்மெண்ட் வந்து பக்கா உட்காந்து பக்கா படிக்கிறது மாதிரி இருக்கணும்னு சொன்னால் கரெக்டான ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு வேணும். அது உங்களுடைய செல்ஃபாலஜிக்கல் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டாகவே இருக்கலாம். இந்த டிப்ஸை சாப்பிடுங்க, அந்த டிப்ஸை தான். அது வந்து எப்போவாச்சும் டெஃபிஷியன்சி வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்கிறோம். பட் ப்ராப்பராக வந்து இருக்க ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு தெரியும், அவன் தான் அவனுக்கு மருத்துவன். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு செல்லில் லேசாக இச்சிங் வருதுன்னு வச்சுங்க, அரிப்பு. அதுக்கு காரணம் அவனுக்கு தெரியும், அவனுடைய ஃபுட்டாக இருக்கும், இல்லைன்னா அவனுடைய தாட்டாக இருக்கும், அல்லது அவனுடைய செயல், டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன், டிஸ்கம்ஃபர்டபுள் ஆக்ஷன்ஸ். இங்கே வண்டி ஓட்டும் போதே இப்படி போட்டு போயிடும். அதில் ஹைவேஸில் போகிறீங்கன்னா பக்காவாக லெஃப்ட்டில் பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒருத்தனும் ஒன்றும் வரமாட்டான் இல்லையா? நடுவில் போகிறது, அப்புறம் ரோட்டை ஒட்டி போகிறது, அப்புறம் இந்த பக்கம் வர்றது, அப்புறம் நடுவில் போகிறது, அப்புறம் திடீர்னு பின்னால் வரும்போது திரும்புறது. ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அதே நேரத்துக்கு கம்ஃபர்ட் இருக்குல்ல, கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட், அது எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய பாடி. இது உடனே சொன்னோடனே சார் அதை எப்படி சார் உருவாக்குறது, அதெல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இதை ரீடிங் ஆகி உலகத்தை ஜெயிக்கணும், உங்களுடைய துறையில் ஜெயிக்கணும்னா தான் இது யாருக்கும் வந்து கம்பல்சரியாக படிக்க சொல்கிறதில்ல. அப்போ பாடி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபுட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பாடி கரெக்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ஓரளவு. இதுக்கு பிறகு நீங்கள் முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க,
நீங்கள் ஆர்ட் ஆஃப் ரீடிங் இல்லை, அதிபராக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நொடியும் அவரவர்களுக்கு. இப்போ மோடி இருக்காருன்னா மோடி வந்தீங்க நம்ம விளையாட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோடியினுடைய ரகசியங்கள் நான் பிரமிச்சு போகிறது. கலைஞரை பார்க்கும்போது நாங்கள்லாம் பிரமித்தது. பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளை பிரமித்தது. ஹைகோர்ட் ஜஸ்டிஸ்லாம் நம்ம பிரமிக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. எவ்ரி செகண்ட்ஸ் அவங்களுடைய நிகழ்வோட உணர்வோட அவங்களுடைய மரபணு திறனோட அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் தலையெல்லாம் சுத்தம். நல்லா கலைஞர் ஸ்டேடியத்தில் சூப்பர் ஏசி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏசி மதுரைக்குள்ளே இல்லை, அல்லது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியாது. மெட்ராஸில் மட்டும் இருக்கலாம் கன்னிமாராக. அதுக்குள்ளே உட்காந்துட்டிங்கன்னா ஒரு செய்தியாக சொல்கிறேன், ஒரு தவம் மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில் நம்ம எத்தனை இடத்துல உட்காந்துருக்கோம்ல, தவம் மாதிரி இருக்கு. கிரியா யோகம்ன்றாங்க, அந்த யோகம் இந்த யோகம் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லா யோகமும் அதில் கட்டாயிரும். நீங்கள் 100 பேர் 200 பேர் உட்காந்துருக்க இடத்துல லேசாக சின்ன குண்டூசி விழுந்து இந்த முனைப்பட்டவனே சத்தம் வரும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்! இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அட்மாஸ்பியரை உருவாக்கி இருக்கிறதே உங்களுடைய பிரெயினும் அமைதியாக இருக்கிறதுக்கு தான். அப்போ அது பொய்யா? நீங்கள் ஃபேனை போட்டுக்கிட்டு படித்து பாருங்கள், வீட்டில் படித்து பாருங்கள், படித்து பாருங்களேன் எப்படி கிடைக்குது. கிடைக்காது. அப்போ பாடிக்கு ஃபுட்டு கரெக்டாக ஹெல்த்து சேர்ந்தாலும் எந்த புத்தகத்தை உங்களுடைய மரபணு திறனுக்கும் உங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கும் உங்களுடைய இன்ட்யூட்டிவ் இன்ஸ்டிகேஷனுக்கும் படிக்கணுமேனு தொடங்குறதுக்கும் அதில் ஒரு தாகம் ஏற்படுறதுக்குரிய புக்காக எடுத்துட்டாலும் மெட்டீரியல்ஸாக எடுத்துட்டாலும் பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? பாடி மேனேஜ்மெண்ட் பக்கா இருக்கணும். அதுக்கு ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் அது ஹெல்த்து, ஃபுட்டு அண்ட் டைம் சேர்ந்தா தான் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் சேனல் இருக்குது. 24 மணி நேரம் ஓடுனா இது முடிஞ்சிடும். பாடி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி டயர்டாயிரும். ஆனால் பிரெயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்கள், அது ரொம்ப தீர்க்கமாக கொண்டு போகணும். ஒரு செய்திக்காக சொல்கிறேன், என் அனுபவத்தை சொல்கிறேன். பிரெயின் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை. 8 மணி நேரம் தூங்கணுன்றாங்கல்ல, ஓகே, அது 6 மணி நேரம் சில பேர். நீங்கள் தூங்கி எழுந்த உடனே மறுபடியும் தூக்கம் வர்றது வரைக்கும் நீங்கள் விழிப்பில் தான் இருப்பீங்க. வேறு வேறு வேலையில் இருப்பீங்க, ஆனால் விழிப்பில் இருப்பீங்க. அந்த விழிப்பில் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அப்படியே உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், வெளியே தெரியாது. மறுபடியும் அந்த நைட்டு தூங்குகிற உங்களுடைய ரொட்டேஷனல் தூக்கத்துக்கு வரும்போது டயர்டாகி அப்படியே அடித்து தூங்கிடுறீங்கள, சேம் திங். பிரெயின் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. காலையிலேருந்து பார்க்குது, பேசுது, சொல்கிறது, திருப்பி சொல்கிறது. இன்னும் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, குறைந்தது 60,000 எண்ணங்கள் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த 60,000 எண்ணங்கள் இப்போ வந்ததில்லை, பல மாதங்களாக பல வருடங்களாக குழந்தையிலிருந்து இப்படி எல்லாம் எடுத்துக்கு எல்லாம் சேர்ந்து கலந்து 60,000 எண்ணங்கள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப ஸ்பார்க் எண்ணம் அன்னன்னைக்கு 10, 20, 50 வரும். இவ்வளவு எண்ணங்களும் அசிட்டே செய்யணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய அருவி கட்டி விட்டுருக்காங்க. இப்போ குற்றாலத்திலிருந்து அருவி இருக்குது, வைகை அணைக்கட்டு அருவி இருக்குது, நயாகரா அருவி, எல்லாமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சோர்சஸ் இல்லைங்களா? அந்த சோர்சஸ் இல்லாதான் அவங்க தடுத்து நிறுத்தி அதை பார்வையாளர்களாக எப்படி வச்சுக்கலாம், டூரிஸ்ட்டுக்கு எப்படி வைக்கலாம், குளிக்கிறதுக்கு எப்படி பிரிச்சுருக்காங்க இல்லைங்களா? இந்த சேனலைசேஷன் ஆகலைன்னா என்ன ஆயிருக்கும்? தண்ணி விழுந்தா முதல் அப்படித்தானே இருந்திருக்கும். இது மாதிரியே இந்த பிரெயின் மட்டும் நீங்கள் அதுக்குரிய ரகசியத்தை, அது உள்வாங்குகிற ரகசியத்தை, அதனுடைய மரபணு திறனுக்குரிய ரகசியத்தை,
அதனுடைய முதல் நிலை மரபணு திறனுக்குரிய ரகசியத்தை இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை சயின்டிஃபிக்காக முதல் மரபணு திறன்னா ஒருத்தருக்கு எழுத்தாற்றல் இருக்கும், சிந்தனை ஆற்றல் இருக்கும், இசை ஆற்றல் இருக்கும், நடிப்பாற்றல் இருக்கும். இப்போ கமலஹாசன் எடுத்துக்கலாம், தெரிஞ்சது. இளையராஜாவுக்கு இசையை தவிர ஒன்றும் தெரியாதுன்னு அவரே சொல்லுவார், வேணான்றார், அதை விட்டுருங்க. இவருக்கு இத்தனை ஆற்றல்லையும் விச் ஆக்குபைஸ் த ஃபஸ்ட் பிளேஸ்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் பிளேஸ் அக்கார்டிங் டு தேட் தான் நம்ம படிக்கணும், பார்க்கணும், கேட்கணும். அந்த எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு தக்கபடி, ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு எப்படி ஃபஸ்ட்டு டிஎன்ஏக்கு என்ன மரபணு திறனுக்கு தக்கபடி தான் நீங்கள் டைம் அலாட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு தடவை படிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். வெறும் புக்கு படிக்கிறதுனே கணக்கு பண்ணிடுறாதீங்க. ஒரு தடவை கேட்டா, ஒரு தடவை பார்த்தா, ஒரு தடவை பேசலாம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? கேள்வி செல்வம் மிக மிக பயங்கரமான பவர்ஃபுல்லான விஷயம். அது அது நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, தெரியும் உங்களுக்கு. ஒன்றுமே படிக்காத ஒரு மனுஷன் எல்லாம் சும்மா சும்மா கேட்டறிவு சார், அவ்வளோதான். அப்பவும் மூளை தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். அப்போவுமே பிரெயின் தான் எல்லாம். அந்த பிரெயின் நீங்கள் டயர்டாகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரகசியம்தான். நீங்கள் முதல் நிலை மரபணுத்தரும், ரெண்டாவது நிலை மரபணுத்தரும், மூணாவது மரபணுத்தரும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் திருக்குறளை படிக்கிறீங்க, அறத்துப்பாலில் படிக்கிற ஒரு ஒரு அதிகாரம் மெய்யுணர்வு அதிகாரத்தில் தொட்டிங்கன்னா குழப்பம் அப்படியே இறங்கும், டக்குன்னு இறங்கும். மெய்யுணர்வு அதிகாரத்தை படித்து திடீர்னு நீங்கள் பொருள்பாலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டைவர்ஷன் இருக்கும் உள்ளே, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சேனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே, இசைக்கு எப்போ ஒதுக்கிக்கலாம், டான்ஸுக்கு எப்போ ஒதுக்கலாம், இதையெல்லாம் கடந்து ஜெயிக்கிறது தான் அஷ்டாவதனி, தசாவதனி, சதாவதனி. 100 திறமைகளும் இருக்கும். அந்த 100 திறமைகளுக்கும் அவங்க டைப் போட்டு செய்வாங்க. இப்போ நீங்கள் சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க, நிறையா யூடியூப்பில் வருது. ஒரு பொண்ணெல்லாம் இந்த முகத்தை 1000 நீங்கள் ஒரு மியூசிக் போட்டால் அந்த மியூசிக் தக்கபடி ஒவ்வொரு சின்ன சின்ன கன்னத்துகள்லேருந்து, மூக்குலேருந்து, கண்ணுலேருந்து, புருவத்திலேருந்து அவ்வளவே அப்படியே டான்ஸ் ஆட வைக்குது. பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிரெயினை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா 100க்கு 100 பயன்படுத்தணும்னா ஆர்ட் ஆஃப் ரீடிங் தான். அதனுடைய பாணியில் அது எங்கேயெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு பார்த்துடணும். அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், ரீட், ரிலாக்ஸ், ரெஸ்ட், ரீஎனர்ஜி அண்ட் ரீடுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே மணிக்கணக்காக சித்தர் இலக்கியத்தை படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சும்மா சொல்கிறது அது. ஏன்னா ஒரு சில பேர்னா ஒன்றவே நான் படித்து லைஃப் பூரா ஓட்டிக்கிட்டு இருக்கின்றது எனக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை, அது ரைட்டு. ஆனால் படிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி உலகம் பூரா படிக்கணும், உலகத்தை பூரா தெரியணும்னு சொன்னால் எல்லாத்தையும் தொடரணும்னு வச்சுங்க. நான் அப்படித்தான் தொடுவேன். என்னை பொறுத்தளவில் யூடியூப் தொடுறேன்னா உலகத்தில் இருக்க மேக்ஸிமம் விஷயங்கள் என்ன ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்பேன். நியூஸ் பார்ப்போம். அப்படின்னு வரிசைப்படுத்துவேன். அந்த வரிசைப்படுத்தும் போது எனக்கே தெரியும். மாலையில் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரே ஒரு மகரிஷி யோகி டிரான்சென்டல் மெடிடேஷன் சொன்னது கேட்கணும்னா அந்த மார்னிங் எந்திரிச்சோன்னே கேட்கும்போது அவருடைய லாங்குவேஜ் செயல் வழங்கும். அதே இது மத்தியானம், இரவு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த பிரெயினுக்கு 1 to 1 தெரியும். ஓகே, இந்த இடத்துல நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா இது நீங்கள் பாடத்திட்டத்தை படித்து அந்த குறிச்சிக்கிட்டு படிக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்னையை பொறுத்தளவு சொல்கிறேன், ரீடிங் ஹேபிட்ஸை பழகி அது ரீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக கலையாக மாறுறதுக்கு பல வருடங்கள் பலருக்கு பிடிக்கலாம். ஆனால் காமனாக ஒருத்தர் 5 வருடம் பண்ணிட்டார்னா, அதுக்காகத்தான் நம்ம குழந்தைகளுக்கு ரீடிங் ஹேபிட்ஸை உருவாக்குங்க. அப்போ ஒரு அன்னோயிங் இல்லையா, ஏதோ பண்ணட்டும், ஒரு ஸ்டோரி படிக்கட்டும், ஒரு சின்ன சின்ன இது படிக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச பாடங்களை தொடாத ஜாலியாக இருக்க படிக்க வச்சிடலாம். ஆனால் அந்த படிக்க வைக்கக்கூடிய அந்த முறையில் என்ன நடக்குன்னா, உங்களுடைய பிரெயின் அழகாக சொல்லுவார், உழண்டு உழுகுது. தட் இஸ் அப்படி சொல்கிறாங்க. பட் இட்ஸ் எ டிரான்ஸ்மிட்டர் தான், டிரான்சாக்ஷன் தான், நியூரோ டிரான்ஸ்மிஷன்.
நியூரோவினுடைய மூளையினுடைய சுழற்சியை சுழட்டி விடுறோம். நம்ம அதுக்கு ஒரு பிரெயின் டியூனிங் பண்ணுறோம். இது அதில் தான் 5 விளையாது 50 விளைய மனசு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறணும், இப்போ இந்த கான்செப்டெல்லாம் வந்து முதல்ல ரீடிங்க்கு முன்னால் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன், செகண்ட் மேனேஜ்மெண்ட் பிரெயின் மேனேஜ்மெண்ட். இந்த பிரெயின் மேனேஜ்மெண்ட்டு கூட தான் நான் சொன்னேன் முதல்ல பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த 5 பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எந்த டிஎன்ஏயில் எந்தது வந்து மரபணுத்தில் முதல்ல இருக்கோ அதை எப்படி நீங்கள் டியூன் பண்ணணும், அக்கார்டிங் டு தேட் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வேணும், அக்கார்டிங் டு தேட் நீங்கள் இயங்கணும், அக்கார்டிங் டு தேட் நீங்கள் எப்போ அது கொஞ்சம் டயர்டானால் அப்படியே ஷிஃப்ட் பண்ண தெரியணும். சினிமா தான் எடுப்புன கதை சொல்லி முடிச்சுக்கிட்டு தான் 2 மணி நேரம் என்ன ஆகும், வரிசையாக 1 2 3 4 5 டான்ஸிங் ரோமன்ஸ் எல்லாம் இது வந்து அடுத்து வந்து ஃபைட்டிங் டயலாக்ஸு, அப்புறம் வந்து சண்டை, அப்புறம் வந்து இது எல்லாமே இருக்குல்ல, சிங்கிங் பாடல்கள். அதனால தான் 2 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் விஜய் வந்து கதை சொன்னார்னா எவ்வளோ நேரம் கேட்க முடியும்? அப்போ அந்த ஷிஃப்டிங்கே அந்த பாணியில் தான் வச்சுருக்காங்க. அது எப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, இதுதான் அது பாணி. அதில் தான் அந்த திரைக்கதை ஓடும்போது ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாமல் பார்க்குறதுக்கு தான் இசை எங்கே சேர்க்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக் எப்போ சேர்க்கணும். இளையராஜா கூட சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு பிட்டு இருக்கும், அந்த பிட்டை வந்து இளையராஜா அந்த மியூசிக்கை சேர்த்ததுனால அது உயிர் வந்திருக்கும். இது கூட நம்ம முதல் மரியாதை படத்தில் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் இன்டர்வியூவில். அப்போ இசை சேருது, நடனம் சேருது, சண்டை சேருது, காதல் சேருது, சாங்ஸு சேருது, கதை சேருது, டயலாக் இவ்வளோ வருதா இல்லையா? அக்கார்டிங் டு தேட் தான் ட்ரூத். நீங்கள் பாருங்களேன், அதில் தான் படம் பிடிக்கலைன்னு போனது என்னன்னா, அந்த கதையில் டிஸ்லொகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2.5 மணி நேரத்தை உங்களை உட்கார வைக்காமல். சேம் திங் நீங்கள் புக்கு செலக்ட் பண்ணுறதும் உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுடைய மரபணு திறனுக்கு தக்கபடி இருக்கணும், உங்களுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி இருக்கணும், உங்களுடைய அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் இருந்தால் தான் இந்த ரீடிங், ஆர்ட் ஆஃப் ரீடிங்கிறது நிகழ்வு நன்றாக நடக்கும். மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.